அது இது ஒன்றும் புதிதல்ல. இந்த குடும்ப திருமண விழாவுக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியை நேரில் வழங்குவதற்காக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும், கடம்பூர் ராஜு அவர்களும், தச்சை ராஜா அவர்கள், பாப்புலர் முத்தையா அவர்கள், சுதா பரமசிவம் அவர்கள், சங்கரி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பங்கேற்று வருகிற போது அண்ணன் அவர்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அவரோடு சேர்ந்து இங்கே பங்கேற்று இங்கே நாங்கள் புறப்படுறோம். அது எங்க எதிர்கட்சி தலைவர் தெளிவா பதில் சொல்லிட்டாரு. ஒரு நாள் 2 நாள் பரபரப்பு அது நீங்க அது கூடுதல் பரபரப்பு பண்ணாம இருந்தா எல்லாம் சரியாயிடும். ஒரே ஒரு நாள் பரபரப்பு அவ்வளவுதான், பின்னாடி ஆகாது. அதுல ஒரே ஒரு நாள் பரபரப்பு இது ஒன்று புதிதல்ல. இது ஒன்று புதிதல்ல. இது ஒரு நாள் பரபரப்பு. இடம் மட்டும் அங்க பசுமன் ஐயாவுடைய புண்ணிய பூமியில நடந்ததுனால ஒரு நாள் பரபரப்பு அவ்வளவுதான். ஒரு பாதிப்பு இல்லை. நன்றி. நெல்லை பாஜக அலுவலகத்தில் நயினார் நாகேந்திரனுடன் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை பாஜக அலுவலகத்தில் நயினார் நாகேந்திரனுடன் அதிமுக நிர்வாகிகள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், கடம்பூர் ராஜு உள்ளிட்ட நிர்வாகிகள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பசும்பொன்னல் OPS TTV தினகரன், செங்கோட்டையன் இணைந்து பேட்டியளித்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் தற்போது அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். பன்னீர்செல்வம், TTV தினகரன், செங்கோட்டையன் சந்திப்பால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று RB உதயகுமார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், நெல்லையில் தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆலோசனை குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவசர ஆலோசனையில தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி ஒன்றிணைப்பை குறித்து குரல் எழுப்பி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் அந்த கட்சி தலைமைக்கு ஒரு 10 நாள் செங்கோட்டையன் 10 நாள் கெடுவும் விதித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் கட்சி பதவிகளிலிருந்து நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். அதனை தொடர்ச்சியாக டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து டெல்லிக்கு சென்ற செங்கோட்டையன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு பிறகு செங்கோட்டையன் சிறிது காலம் அமைதி காத்து வந்தார். இந்த நிலையில மதுரையிலிருந்து பசும்பொன்னுக்கு ஒரே காரில் பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் ஆகிய இருவரும் நேற்று பயணம் செய்து பசும்பொன்னில் உள்ள அந்த முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்திற்கு இருவரும் ஒன்றாக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த நிகழ்வு முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு OPS செங்கோட்டையன் ஒரே வேனில் அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிலையில மதுரை கப்பலூரில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியும் நேற்று செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். செங்கோட்டையன் மற்றும் பன்னீர்செல்வம் TTV தினகரன் சேர்ந்து வந்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதிமுகவில் அவர்கள் இருக்கும்போதே குளிபறித்ததால் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுகவில் இருந்தால் தான் 2021 எங்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. திமுக ஆட்சிக்கு வரும் என OPS கூறினார். ஒரு உண்மையான அதிமுகவினரால் இப்படி கூற முடியும் என்று நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நேற்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில OPS TTV தினகரன் செங்கோட்டையன் ஆகிய 3 பேரும் கூட்டாக இணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அறிவித்த நிலையில திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை நேரில் சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களான RB உதயகுமார், கடம்பூர் ராஜு மற்றும் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் என்று நயினார் நாகேந்திரன் பாஜகவின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாஜக கட்சி அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து திருநெல்வேலியில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரும் பேட்டி அளித்திருந்தார். இந்த 3 பேரின் சந்திப்பு அதிமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்துமா என்று செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்தவர், எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் தெளிவாக ஏற்கனவே கூறியிருக்கிறார். ஒரு நாள் பரபரப்பு
ஒரு நாள் பரபரப்பு தான் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர்கள் கூடுவது அதிமுகவிற்கு எந்தவித பின்னடைவும் ஏற்படுத்தாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. மேலும் இது புதிதில்லை. இந்த பசும்பொன் ஐயாவினுடைய அந்த புண்ணிய பூமி என்பதால இது மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான் என்று பேட்டியை முடித்துவிட்டு சென்றார். இந்த அரசியலில் அடுத்தடுத்து நடைபெறும் நகர்வுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில இவர்களின் சந்திப்பு ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங். தற்போது முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அதனை தற்போது பார்க்கலாம். குடும்ப திருமண விழாவுக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய ஆசியை நேரில் வழங்குவதற்காக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும், கடம்பூர் ராஜு அவர்களும், தச்சை ராஜா அவர்கள், பாப்புலர் முத்தையா அவர்கள், சுதா பரமசிவா அவர்கள், சங்கரி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பங்கேற்று வருகிற போது அண்ணன் அவர்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவரோடு சேர்ந்து இங்கே பங்கேற்று இங்கே நாங்கள் புறப்படுறோம். அது எங்க எதிர்கட்சி தலைவர் தெளிவா பதில் சொல்லிட்டாரு. ஒரு நாள் 2 நாள் பரபரப்பு அது நீங்க அதை கூடுதல் பரபரப்பு பண்ணாம இருந்தா எல்லாம் சரியாயிடும். ஒரே ஒரு நாள் பரபரப்பு அவ்வளவுதான், பின்னாடி ஆகாது. அதெல்லாம் ஒரே ஒரு நாள் பரபரப்பு இது ஒன்று புதிதல்ல, இது ஒன்று புதிதல்ல. இது ஒரு நாள் பரபரப்பு. இடம் மட்டும் அங்க பசும்பொன் ஐயாவுடைய புண்ணிய பூமியில நடந்ததுனால ஒரு நாள் பரபரப்பு அவ்வளவுதான்.